ஒருவேளை அந்த புத்தகத்த அவரு முடிக்கல அப்படின்னா, அவருக்கு அதுக்கு முன்னாடி அவர் எழுதின புத்தகம் சரி, அதுக்கு பிறகு அவர் எழுதுகிற புத்தகம் எல்லாமே அந்த அச்சகத்துக்கு இல்ல அந்த பதிப்பகத்துக்கு சேரும் அப்படிங்கிற ஒரு 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 அக்ரீமெண்டோட அந்த புத்தகத்த அவரு நாவல எழுத ஆரம்பிக்கிறாரு. அதுல நெறைய கடன் பத்திரங்கள் வாங்கி அவர் வாங்கியிருக்காரு. அதுல நெறைய வந்து போலியான பத்திரங்களும் இருக்கும். ஒருவேளை அந்த கடன அடைக்க முடியாத சூழல்ல அவர் திரும்ப அந்த கடனாளிகளுக்கான சிறைக்குள்ள அவர் போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். இப்படியான ஒரு சூழல்ல தான் அண்ணா வந்து தஸ்தயேவ்ஸ்கிய வந்து மீட் பண்றாங்க. இந்த ஒரு சூழல் எல்லாமே இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பேசுறாங்க. நெறைய விஷயங்கள அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு தருணத்தில தான் தஸ்தயேவ்ஸ்கிக்கும் அண்ணா மேல ஒரு சின்ன அபிப்பிராயம் வருது. அவங்கள வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த நாவல் எழுதி முடிக்கிற தருணத்தில, இதுக்கு மேல அவங்க வந்து சந்திக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் அமையாது அப்படிங்கிற தருணத்தில தான், "நீ என்னோட வீட்டுக்கு நீ என்ன கூப்பிட மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்கிறாரு. அண்ணாக்கு வந்துட்டு அவரோட வீட்டுக்கு வந்து இவரு வருவாரா? அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பமும் இருக்கும். ஏன்னா, அவரு கொஞ்சம் ஒரு வந்த சூழல் எல்லாமே ஒரு செல்வந்தருக்கான ஒரு சூழல். அவரு அந்த மாரியான ஒரு சூழல்ல தான் வராரு. இவரு வந்து எப்படி நம்மளோட வீட்டுக்கு வருவாரு? அப்படிங்கிற மாரியான ஒரு நெறைய கேள்விகளோடவே அண்ணாவும் இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல நீங்க கண்டிப்பா வரலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நெறைய அவங்களோட குடும்பத்துக்கு அறிமுகம் செய்றாங்க, பேசுறாங்க. இது மாரி நெறைய வந்து நடக்குது. ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல அண்ணாக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. ஏன் அப்டின்னா, அவங்களுடைய வயது பிரச்சனை அப்படிங்கிறது ஒண்ணு. தஸ்தயேவ்ஸ்கி அந்த நேரத்துல அவருக்கு 45 வயது, அண்ணாக்கு 20 வயது. இவ்ளோ பெரிய ஒரு வயது வந்து இடைவெளிக்குள்ள எப்படி நம்ம திருமணத்த பத்தி யோசிக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருது. வீட்ல அம்மா என்ன யோசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருது. அது எல்லாத்தையும் தாண்டி இவருக்கு வந்து ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. ஏன் அப்படின்னா, அவருடைய இளமைய எனக்காக வந்து தியாகம் பண்ணிட்டு என் கூட வந்து அவ திருமணம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள வருவாளா? இல்ல எனக்காக இவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கிட்டு அவ இருப்பாளா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. ஆனாலும் அவருக்கு வந்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. அந்த அந்த நேரத்துல